சென்னை சாலி கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் நிற்காமல் சென்ற 3 பேரை போக்குவரத்து ஆய்வாளர் துரத்தி சென்று தாக்கியதில் நிலை தடுமாறி தடுப்பு சுவரில் மோதி ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். அதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. வடபழனி ஆற்காடு சாலையும் 80 அடி சாலையும் சந்திக்கும் இடத்தில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. சரியாக 3 பேர் இருசக்கர வாகனத்தில் போரூரில் இருந்து வடபழனி நோக்கி இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வலதுபுறமாக 80 அடி சாலையில் திரும்புகிறார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் கே நகர் போக்குவரத்து ஆய்வாளர் சர்க்குணம் இந்த பகுதியில் நின்றிருக்கிறார். அவருடைய வாகனம் தான் இது. அவர் 3 பேர் வந்ததால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருந்தவர் போலீஸ்காரர் அந்த 3 பேர் மாணவர்களையும் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் அவர்கள் நிலை தடுமாறி வேகமாக வாகனத்தை இயக்கும் பொழுது சென்டர் மீடியன் என்று சொல்லப்படக்கூடிய நடுப்பகுதியில் உள்ள சுவரின் மீது மோதி இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த சென்டர் மீடியனில் கூரான பொருட்கள் இருக்கின்றன, கூரான கம்பி போன்ற பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நேரடியாக அந்த வாகனத்தில் வந்தவர்கள் விழுந்தவுடனே வயிற்றில் அந்த கூரான பொருள் கிழித்திருக்கிறது. அதில் அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே செல்வம் என்ற ஒரு மாணவர் இறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் உடனடியாக போலீசார் குவிக்கப்பட்டார்கள். பொதுமக்கள் சம்பவ இடத்தில் கடுமையான கோபத்தோடு போலீசாருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுது பொதுமக்கள் நடத்திய தடியடியில் போலீசாருடைய வாகனங்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டன. அதற்கு பிறகு அதிக அளவில் போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டார்கள். இந்த பகுதி முழுவதும் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆங்காங்கு சிறிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். பொதுமக்கள் போலீசாருக்கு எதிராக புகார் மனுக்களை கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது பொதுமக்கள் சொல்லும் கோரிக்கை என்னவென்றால், போலீசார் தான் இந்த விபத்திற்கு காரணம், உயிரிழப்புக்கு காரணம். எனவே போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பொதுமக்கள் போலீசாருக்கு எதிராக கோபமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதால் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் கண்காணித்த வண்ணம் இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. இந்த சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தவற்றை இப்போது பார்க்கலாம். 3 பேர் வந்தோம். 3 பேர்ல இருந்து நாங்கள் அவுச்சு சிக்னல் இருந்து டர்னிங் திரும்பும்போது போலீஸ் கைப்பிடிச்சி ஒரு அடி வந்தோடனே கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்து விட்டோம் சார். அதான் சார். ஒரு பையனுக்கு நல்லா அடிபட்டுச்சு. எனக்கு வயிற்று அடிபட்டோன்னே இன்னொருத்தர் நான் தெரியல சார். அப்படி ஓர நித்திர காட்டியும் நித்திரன்ட்டு பின்னாடி இருந்து ஒரு ரெடி வச்சாங்க சார். ஓட்டும் போது ஒரு ரெடி வச்சாங்க சார். வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போய் விட்டோம் சார். கண்ட்ரோல் இல்லாமல் வச்சோடனே விட்டோடனே கைப்பட்டி லாக் பண்ணாங்க சார். அதான் சார். செல்வா ஏந்து நின்னா, அவனே நின்னா சார். ஆனால் அது அப்படியே உட்காந்துட்டான். போலீஸ்கார் வந்து நிற்கல சார். அவனுக்கு அடிப்பட்டோடனே ஓட்டார் பயந்து. வண்டியெல்லாம் வந்து ஆட்டோக்காரங்க அவங்களாம் வச்சு வச்சிட்டாங்க சார்.